அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாடிக்கையாளர்களுக்கு இலங்கையில் உள்ள வங்கிகளின் விசேட அறிவிப்பு. இணைய நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. பாலத்துக்கு அடியில் சிதைந்த நிலையில் உடலம் மீட்பு. 2025 உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட விபத்து, சிறுவன் உட்பட 3 பேர் பலி. QR தொடர்பான சிக்கல்களுக்கு புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம். QR முறைமையினால் எரிபொருள் நிலையங்களில் குழப்ப நிலை. எரிபொருள் அமைச்சின் விசேட அறிவிப்பு. நற்செய்தி, தடையின்றி எரிபொருள் கிடைக்க புதிய திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கான பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. பதிவு செய்வதில் சிக்கல்களை எதிர்நோக்கும் நபர்கள் 07600001919 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வாகன இலக்கத்தை அனுப்பி வைப்பதன் மூலம் தமது பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் வருமான வரி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் புகைப்படங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். இலங்கையில் புதன்கிழமை விசேட விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளன. வங்கி சேவை நேர மாற்றம் தொடர்பான அறிவித்தல் தேசிய எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அனைத்து வங்கிகளும் தமது சேவை நேரங்களை திருத்தியமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இதற்கமைய மக்கள் வங்கியும் தனது கிளை வலையமைப்பு முழுவதும் பின்வரும் மாற்றியமைக்கப்பட்ட சேவை நேரங்களை 2026 மார்ச் 18 முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி இணையவழி நிதி மோசடிகளை மோசடியாளர்கள் செய்து வருவதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளார். இணையம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படும் மோசடி நடவடிக்கைகள் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து இலங்கை போலீசார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த போதிலும் மோசடிகள் குறித்து பெறப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மோசடியாளர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களை மொபைல் செயலிகளை நிறுவுமாறும் தொலைபேசி திரைகளை பகிருமாறும் கேட்டு மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் பல்வேறு வருமான வழிகள் அல்லது அதிக லாபம் தரும் முதலீடுகள் போன்ற விளம்பரங்கள் குறித்து கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கெண்கள், கடவு சொற்கள் அல்லது OTP குறியீடுகளை எந்த காரணத்திற்காகவும் வெளியாட்களுடன் பகிரக்கூடாது எனவும், மேலும் எந்தவொரு வங்கியோ அல்லது நிறுவனமோ வாடிக்கையாளர்களிடம் தொலைபேசி மூலம் இதுபோன்ற தகவல்களை கேட்காது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்றும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எனவே இவ்வாறான மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளை பாதுகாக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1945 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த மோசடிகளில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் அனுமதி பத்திரமற்ற வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இந்த நிதி வசூலிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியாளர்களுக்கு எதிராக 244 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கால பகுதியில் பணியகத்திற்கு 2081 பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இக்கால பகுதியில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவினரால் 19 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 88 மோசடியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் அனுமதி பத்திரம் பெற்ற வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை சேர்ந்த 3 அடங்குகின்றனர். இதேவேளை இஸ்ரேல், தென்கொரியா, ஜப்பான், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி சமூக ஊடகங்களூடாக பண மோசடி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது. எனவே பணியகத்திடம் வினவல்களை மேற்கொள்ளாமல் இவ்வாறான மோசடியாளர்களுக்கு பணம் செலுத்துவதையோ அல்லது தனிப்பட்ட ஆவணங்களை வழங்குவதையோ தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனங்காடு பாலத்திற்கு அருகில் உள்ள ஆற்றில் இன்று ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆற்றில் மீனவர்கள் சிலர் மீன்பிடிக்க சென்ற வேளையிலேயே சடலத்தை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சடலம் தொடர்பில் அடையாளம் காண அக்கரைப்பற்று போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரம் மற்றும் சுமார் 45 வயது முதல் 50 வயது வரை மதிக்கத்தக்க சடலத்தை அக்கரைப்பற்று போலீசாருடன் இணைந்து அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் சடலத்தை கரைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையினை எடுத்துள்ளார். மீட்கப்பட்ட சடலம் இனங்காண முடியாத வகையில் சிதைந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதேவேளை அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் காணாமல் சென்ற நபர்கள் தொடர்பில் எதுவித முறைப்பாடுகளும் இல்லை என்பதுடன் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். இதன்படி பெறுபவர்களை வெளியிடுவதற்கான தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தாள்கள் தொடர்பான மதிப்பீடு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சாதாரண தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி செயல்முறை பரீட்சைகள் முடிந்தவுடன் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 14 வயது சிறுவன் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிலியந்தலை பகுதியில் லொரியொன்று வீதியை கடக்க முற்பட்ட போது ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பிலியந்தலை பகுதியை சேர்ந்த 47 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பிலியந்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அத்துருகிரிய பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலை மேம்பால வீதியில் பயணித்த லொரியொன்று எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 காயமடைந்து ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த அத்துருகிரிய பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அத்துருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அலவத்துகொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்குரணை நீருள்ள வீதியில் பயணித்த லொரியொன்று பின்னோக்கி நகர்ந்து பின்னால் வந்த வேன், முச்சக்கர வண்டி மற்றும் 2 லொரிகளுடன் மோதியதில் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவர் அலவத்துகொட பகுதியை சேர்ந்த 61 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அலவத்துகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள் நிலையங்களில் ஏற்படும் குழப்பங்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை நிலவுவதால் மக்கள் எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களுக்கு அருகில் வரிசையில் காத்திருக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான சூழல் நிலவுவதாகவும் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு அருகில் நாள் முழுவதும் வரிசைகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டு முறையின் கீழ் மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் கையிருப்பு தீர்ந்து வருவதால் சில எரிபொருள் நிரப்பும் நிலையங்களை மூடுவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்துள்ளது. சுற்றுலாத்துறையின் எரிபொருள் தேவைகளுக்காக பதிவு செய்யும் முறைமை குறித்து வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் மற்றும் ஏனைய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுற்றுலாத்துறை நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை பெற https://tourismfuel.sltda.government.lk என்ற இணைப்பின் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நாட்டின் கடற்தொழிலை எதுவித தடையுமின்றி முன்னெடுத்து செல்வதற்காக புதிய எரிபொருளை முகாமைத்துவ திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் தீர்மானங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK காலித கமல் ஜினதாச தெரிவித்துள்ளார். கடற்தொழில் படகுகளுக்கான எரிபொருள் அந்தந்த துறைமுகங்களூடாக விநியோகிக்கப்படும். படகு கண்காணிப்பு அமைப்பு மூலம் படகின் பயண தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அவசியமான எரிபொருள் அளவு முறையாக முகாமைத்துவம் செய்யப்படும். சுமார் 30,000 சிறிய படகுகளுக்கு எரிபொருள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 100 எரிபொருள் நிலையங்களூடாக எரிபொருள் வழங்கப்படும். இதற்காக கடற்தொழில் அதிகாரிகள் பரிந்துரை அவசியமாகும். ஒரு படகிற்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை எரிபொருள் விநியோகிக்கப்படும். நெடுந்தீவு மற்றும் பதலகுண்டுவ போன்ற தொலைதூர பகுதிகளில் உள்ள கடற்தொழிலாளர்களின் தேவைகளுக்கு விசேட முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.